சிவனுக்காக அம்மன் சுயம்புவாக தோன்றிய கோவில் பற்றி தெரியுமா? சித்தர்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த கோவில் இது. சில 100 வருடங்களுக்கு முன்பு திருவண்ணாமலை அண்ணாமலையாரை தரிசிக்க காட்டு வழியாக மக்கள் குதிரை வண்டி, மாட்டு வண்டி, நடைபயணமாக வந்தனர். அப்படி வரும் பாதையில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து அருகில் குளம் வெட்டி வழிபாடு செய்தனர். அந்த சிவலிங்கத்திற்காக அம்பாள் சுயம்புவாக உருவெடுத்தார். மக்கள் பேரின்பத்தில் இருவரையும் வழிபட்டனர். பின்னர் காலப்போக்கில் அந்த கோவில் பழுதடைந்து மறைந்தது. சில ஆண்டுகளுக்கு முன்பு திருவண்ணாமலை அருகே சேந்தமங்கலம் கிராமத்தின் காட்டில் சிறுவர்கள் சிலர் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது புற்றிலிருந்து பெரிய நாகம் வெளிவந்து படம் எடுத்துவிட்டு மீண்டும் புற்றுக்குள் சென்றது. அப்போது அங்கிருந்த ஒரு சிறுமிக்கு அருள் வந்து, நான் தான் அங்காளம்மன், இந்த புற்றில் பல வருடங்களாக இருக்கிறேன், என்னை எடுத்து வழிபடுங்கள், நல்லது நடக்கும் என்று கூறி மறைந்தார். ஊர் மக்கள் புதரை அகற்றி பார்த்தபோது புற்றுக்குள் சுயம்பு அம்மன் சிலை இருந்தது. அதை கண்ட ஊர் மக்கள் வியந்து அங்கு கோவில் எழுப்பினர். பின்னர் கேரள பண்டிதர்கள் வந்து தெய்வ பிரசன்னம் பார்த்தபோது இந்த கோவில் பல 100 வருடங்களாக இருந்து வருவதாகவும் அம்மனுடன் சிவலிங்கத்திற்கும் பூஜை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார்கள். அதன்படி சிவனுக்கும் அம்மனுக்கும் வழிபாடு நடைபெற்று வருகிறது. இன்று இந்த சேந்தமங்கலம் அங்காளம்மன் கோவில் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த புண்ணிய பூமியாக திகழ்கிறது. இங்கு வந்து மனமுருகி வேண்டினால் திருமணத் தடை, குழந்தை பாக்கியம், கடன் பிரச்சனை உள்ளிட்ட எல்லா துன்பங்களையும் உடனடியாக நீக்கி அருள் பாலிக்கிறாள் அங்காளம்மன். இன்றும் சித்தர்கள் பல உருவங்களில் வந்து வழிபடுகின்றனர். இவ்வளவு சிறப்புகள் அடங்கிய இத்திருக்கோவில் திருவண்ணாமலையில் இருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவில் சேந்தமங்கலம் என்னும் கிராமத்தில் அமைந்துள்ளது. ராமாயணத்திலேயே நம்ம கருப்பசாமி சீதா பிராட்டிய காப்பாத்தின மர்மம் தெரியுமா? முதல்ல வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ராவணன் சீதா தேவிய சிறை வச்ச கொடூரமான அசோகவனம். சுத்திலும் அரக்கிகள். தனியா சீதை ராப்பகலா கதறி அழுதப்போ அவங்களுக்கு காவலா நிழல் மாதிரி ஒரு இருண்ட உருவம் பின்னாடி நின்னுகிட்டு இருந்துச்சான். கையில ஓங்கிய பெரிய அருவா, முறுக்குன மீச, கண்ணுல தகங்கிற நெருப்பு. அந்த உருவத்தை பார்த்தாலே சுத்தி நின்ன அரக்கிகளுக்கு சும்மா கொலை நடுங்கும். அரக்கர்களுக்கே மரண பயத்தை கொடுத்த அந்த உக்கிரமான காவல் தெய்வம் யாருன்னு நினைக்கிறீங்க? வேற யாரும் இல்ல, நம்ம 18ஆம் படி கருப்பசாமி தான். நம்ம ராமர் வந்து சீதைய மீட்கும் வரைக்கும் அங்க ஒரு எறும்பு கூட அண்ட விடாம சீதைக்கு யமனா நின்னு காத்தாரு நம்ம கருப்பசாமி. புராணங்கள்ல மறைக்கப்பட்டிருந்தாலும் காலம் மறைச்ச இந்த கருப்பசாமியோட மெய் சிலிர்க்க வைக்கிற ரகசியம் இப்போ உங்களை ஆச்சரியப்படுத்துதா? அன்னைக்கு அந்த தாய காத்த நம்ம சாமி இன்னைக்கு உங்களை காக்க மாட்டாரா? நம்பி வந்த நம்மள உசுர கொடுத்து காப்பாரு நம்ம கருப்பசாமி. நீங்க உண்மையான கருப்பசாமி பக்தனா? சாமி மேல பாரத்தை போட்டு கீழே ஓம் கருப்பசாமி கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அழகர் கோவில் கதவுகள் அடைக்கப்பட்ட பிறகு அந்த நள்ளிரவு இருட்டுல மலையில நடக்கிற சிலிர்க்க வைக்கும் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. உலகத்தையே காக்கிற கள்ளழகர் ராத்திரியில தன் கோவில் சாவியை யார்கிட்ட ஒப்படைப்பாருன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம 18ஆம் படி கருப்பசாமி கிட்டதான். ஏன்னா அழகருக்கே பாதுகாப்பா நிக்கிற மாபெரும் சக்தி அவர்தான். பகல் முழுக்க அந்த மலையில பெருமாள் ஆட்சி. ஆனா ராத்திரி நள்ளிரவு 12 மணிக்கு மேல அழகர் மலையே கருப்பசாமியோட முழு கட்டுப்பாட்டுக்கு வந்துரும். அங்க இருக்கிற 18 படிகளும் சாதாரண கற்கள் கிடையாது. அது 18 சித்தர்கள் ஜீவசமாதியான இடம். அந்த அதிர்வுகள் நிறைந்த இடம்னு ஒரு ஆழமான மர்மம் இருக்கு. ராத்திரி கோவில் அடைச்சதும் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நடக்கிறது வேற உலகத்து ரகசியம். இருட்டுல பெரிய குதிரை ஓடுற சத்தமும் காத்த கிழிக்கிற அருவா சத்தமும் இன்னைக்கும் கேட்கும். இது சாதாரண கட்டுக்கதை கிடையாது. இன்னைக்கும் அந்த 18 படிகள்ல நின்னு சத்தியம் செஞ்சா அதுக்கு கருப்பசாமியை நேரடியா வந்து ஆணித்தரமா தீர்ப்பு வழங்குவாருங்கிறது நிதர்சனமான உண்மை. நீங்க உண்மையான கருப்பசாமி பக்தனா? ஓம் கருப்பசாமின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.